வணக்கம் அண்ட் வெல்கம். தோழன் ரிவ்யூஸ்ல இருந்து நான் உங்க உமல். இன்னைக்கு நம்ம சேனல்ல வந்து நம்ம என்ன கார் பார்க்க போறீங்கன்னா டாடா இண்டிகால V2ல DLS மாடல் பார்க்க போறோங்க. இந்த மாடல் வந்து பாத்தீங்கன்னா 2010 மாடலுங்க, 3 ஓனருங்க. ஆனா 3 ஓனர் மாதிரியே தெரியாது. ஆனா கார் வந்து பாத்தீங்கன்னா அந்த அளவுக்கு குட் கண்டிஷன்ல இருக்குது. இன்சூரன்ஸ் FC வந்து பாத்தீங்கன்னா கரண்ட்ல இருக்குதுங்க. இன்சூரன்ஸ் வந்து செப்டம்பர் மாசம் வரைக்கும் கரண்ட்ல இருக்குதுங்க. FC வந்து பாத்துட்டீங்கன்னா 4வது மாசம் ஏப்ரல் வரைக்கும் கரண்ட்ல இருக்குதுங்க. வாங்க காரை பத்தின வீடியோ ஃபுல்லா பார்க்கலாம். ரிஜிஸ்ட்ரேஷன் வந்து பாத்தீங்கன்னா கோயம்புத்தூர் ரிஜிஸ்ட்ரேஷன் தாங்க, லோக்கல் தான். வண்டியில வந்து பாத்தீங்கன்னா சின்ன சின்ன டென்டல் மட்டும்தான் இருக்கும். டயர் வந்து பாத்துட்டீங்கன்னா நாலுமே ஃப்ரண்ட் பேக் நாலுமே இந்த புது டயருங்க, கம்பெனி டயர் தான் போட்டுருக்காங்க. அது MRFங்க. சின்ன சின்ன கிராச்சஸ் அப்படி டென்ட் மட்டும்தாங்க இருக்குது. மற்றபடி வண்டி பாத்தீங்கன்னா நல்ல குட் கண்டிஷன்ல இருக்குது. எந்த ஒரு குறையுமே சொல்ல முடியாது, அந்த அளவுக்கு இருக்குதுங்க. 3 ஓனர் மாதிரியே தெரியாது. என்ன ரீசன்னா வண்டி வந்து அந்த அளவுக்கு நல்ல கண்டிஷன்ல இருக்குதுங்க. சின்ன சின்ன டென்ட் மட்டும்தான் இருக்குது. இங்க கண்ணாடி வந்து பாத்துட்டீங்கன்னா இப்ப வரைக்கும் எந்த ஒரு கண்ணாடி மாடல எல்லாமே கம்பெனில இருந்து ப்ரொவைட் பண்ண அதே கம்பெனி கண்ணாடி தான் வச்சிருக்காங்க. எதுவுமே இப்ப வரைக்கும் சேஞ்ச் பண்ண கிடையாது. கார் கலர் சில்கி சில்வருங்க. டயர் இந்த டயர் வந்து பார்த்தீங்கன்னா இதுவும் புதுசுங்க. சின்ன சின்ன பெயிண்டிங் மாதிரி தான். இப்போ பவர் விண்டோ கிடையாதுங்க, நார்மல் விண்டோ. ஃப்ரண்ட்ல டயர் பார்த்தீங்கன்னா வந்து இது வந்து புது டயருங்க. ஃப்ரண்ட்ல இருக்கிற கிளாஸும் சரி, சைடில் இருக்கிற எல்லா கிளாஸுமே வந்து பார்த்தீங்கன்னா எந்த ஒரு சேஞ்சஸுமே பண்ணலைங்க. எல்லாமே கம்பெனிலேருந்து வண்டி எடுக்கும்போது வந்து அதே கிளாஸ் தாங்க, எதுவுமே மாற்ற கிடையாது. வாங்க இன்டீரியர் பார்த்துருவோம். மேட் வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ளோர் மேட்டுங்க, அதுக்கப்புறம் கட் மேட்டும் இருக்குதுங்க. 4 பக்கமே வந்து போட்டிருக்கிறாங்க. மேலே டேஷ்போர்டு வந்து பார்த்தீங்கன்னா நல்லாவே ஸ்பேஸ் வந்து இருக்குது. அதுக்கப்புறம் வந்து ஆடியோ சிஸ்டம் வந்து பார்த்தீங்கன்னா எல்லாமே அசம்பிள் தாங்க. எல்லாமே யூஸ்டு கண்டிஷனில் தான் இருக்குது. நம்ம எதுவுமே வந்து பண்ண தேவை இருக்காது. எக்ஸ்ட்ரா USB கனெக்ட் பண்ணிக்கலாங்க. ஆக்ஸ் கேபிள் எல்லாமே கனெக்ட் பண்ணுற மாதிரி இருக்குதுங்க. ஏசி வந்து ஒர்க்கிங் கண்டிஷன் தாங்க. டாப் மட்டும் தான் பண்ணணும், மற்றபடி எந்த ஒரு டிஃபால்ட்டும் கிடையாது. குட் கண்டிஷனில் இருக்குது. ஸ்டேரிங் வந்து பார்த்தீங்கன்னா பவர் ஸ்டேரிங் தான், அது நல்ல குட் கண்டிஷனில் தான் இருக்குதுங்க. எந்த ஒரு கம்ப்ளைண்ட்டுமே கிடையாதுங்க இப்போ வரைக்குமே. சீட் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா யூஸ்டு சீட் தாங்க, மற்றபடி வேறு எதுவுமே இருக்காது. அதில் நம்ம எக்ஸ்ட்ரா வந்து எதுவுமே வந்து அட்ஜஸ்ட் பண்ண வேண்டியது எதுவுமே இருக்காதுங்க. வண்டியோட நிறை குறையெல்லாம் பார்த்தாச்சுங்க. டாடா இண்டிகால DLS மாடல V2ங்க. ஓனர் வந்து பார்த்தீங்கன்னா 3 ஓனர், 2010 மாடலுங்க. ஆனால் வந்து 3 ஓனருங்கிற மாதிரியே தெரியாது வண்டி, ஏன்னா அந்த அளவுக்கு குட் கண்டிஷன்ல இருக்குது. இன்சூரன்ஸ் FCங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா கரண்ட்ல தாங்க இருக்குது. இன்சூரன்ஸ் வந்து 9வது மாதம் செப்டம்பர் வரைக்கும் இருக்குதுங்க. FC வந்து பார்த்தீங்கன்னா 4வது மாதம் ஏப்ரல் வரைக்கும் இருக்குதுங்க. இந்த வண்டிக்கு வந்து கோட் பண்ற பிரைஸ் வந்து பாத்தீங்கன்னா 58,000 ரூபாய்ங்க. அதுவும் வந்து பாத்தீங்கன்னா நிரந்தரங்கிறது கிடையாதுங்க. வண்டி வந்து பாத்துட்டீங்கன்னா 98,000 கிலோமீட்டர் தாங்க ஓடி இருக்குது. ஆனா 98,000 கிலோமீட்டர் ஓடுன மாதிரியே வந்து தெரியாதுங்க. ஏன்னா வண்டி வந்து பாத்தீங்கன்னா அந்த அளவுக்கு குட் கண்டிஷன்ல இருக்குதுங்க. வண்டியில வந்து பாத்தீங்கன்னா 4 வீலுமே அலாய் வீல் கிடையாதுங்க, கப் வீல் மட்டும்தான். இப்ப நீங்க வண்டி எடுத்தீங்கன்னா ட்ரிப் போகணும்னு யோசிச்சீங்கன்னா 400 கிலோமீட்டர் சாலிடா ஓடுங்க. உங்களுக்கு வந்து அப்படி ஏதாவது சின்னதா டவுட் ஏதாவது வர மாதிரி இருந்தாலும் தாராளமா மெக்கானிக் இருந்தாங்கன்னா கூட கூட்டிட்டு வந்து செக் பண்ணி பார்த்து கூட நீங்க எடுத்துட்டு போய்க்கலாங்க. இப்ப நம்ம வண்டி வந்து எங்க இருக்குதுன்னு பாத்துட்டீங்கன்னா நம்ம SK கார்ஸ் காம்ப்ளியனா கிட்ட தாங்க இருக்குது. நம்பர் வந்து பாத்தீங்கன்னா டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துறோம். நன்றி.